வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா EE 3701 ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 21 ரெகுலேஷனோட சப்ஜெக்ட். ஓகேங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து மேட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனே ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதோட சாம்பிள்ஸ் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகுறது அப்படின்றத பற்றியுமே நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா HVEயில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு வந்து வீலர் லேட்டிஸ் டயக்ராம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இதுல வந்து ப்ராப்ளம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி வந்து நம்ம வந்து அந்த ஓவர் ஹெட் லைனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, சீல்டிங் வயர்ஸ் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் சுவிட்சிங் அண்டு பவர் ஃப்ரீக்வன்சி அண்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் லைட்னிங் அண்டு மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் லைட்னிங். ஓகேங்களா, லைட்னிங் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, தென் அந்த மாடலிங் ஆஃப் லைட்னிங் வந்து ஒரு டெரிவேஷன் இருக்கும், இதையும் படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம்னா யூனிட் 1 இருந்து நம்மளால் பிக் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா தௌசண்ட்ஸ் தியரி. ஓகேங்களா, ஸோ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் கேஸ் இஸ் டயஎலக்ட்ரிக்கில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்போசிட் டயஎலக்ட்ரிக் பிரேக் டவுனு. அடுத்த கொஸ்டின் வந்து சாலிட் டயஎலக்ட்ரிக் பிரேக் டவுனு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் பிரேக் டவுன். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் செகண்ட் யூனிட்டில் வந்து எழுத முடியும். ஸோ கொடுக்குற கொஸ்டினை வந்து தரவாக படிச்சுக்கோங்க. இதில் நீங்கள் சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க, நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராது. அதில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்காம கூட போயிடலாம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினை வந்து சாய்ஸ் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஸ்டடி மெட்டீரியல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட் வந்து நான் வந்து 2 சப்டிவிஷனை வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னம்னா தேர்ட் யூனிட்ல வந்து ஹை வோல்டேஜ் ஜென்ரேஷன் ஒரு டாபிக் இருக்கு, ஹை வோல்டேஜ் மெஷர்மெண்ட்னு இருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் தேர்ட் யூனிட் ஏ அண்ட் தேர்ட் யூனிட் பின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து தெளிவாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு சாய்ஸ் கண்டிப்பாக நம்மளால் எழுத முடியும். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னம்னா ரெண்டையுமே கூட நீங்கள் படிச்சுட்டு போகலாம். ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து நம்ம 12th படித்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோக்ராஃப்ட் வால்டான் வோல்டேஜ் மல்டிப்ளையர். நெக்ஸ்ட்டு மார்க் சர்க்கியூட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மார்க் சர்க்கியூட் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசனன்ட் அண்ட் கேஸ்கேடு டிரான்ஸ்ஃபார்மர். இது ஃபுல்லாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டருக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ஏசி மெஷர்மெண்ட் அண்ட் ஹை வோல்டேஜ் டிசி மெஷர்மெண்ட்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் வோல்ட் மீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்ட் மீட்டர். நெக்ஸ்ட் கொடுக்குற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸ்பார்க் கேப் ஃபார் போத் ஹை வோல்டேஜ் டிசி அண்டு ஏசி. ஓகேங்களா, அண்டு இம்பல்ஸ் வோல்டேஜ். இந்த ஒரு கொஸ்டினை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா அவங்க பிளாங்காக வந்து ஹவு டு மெஷர் ஹை வோல்டேஜ்னு கேட்டால் அது டிசியாக இருந்தாலும் சரி, ஏசியாக இருந்தாலும் சரி, இம்பல்ஸாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுத முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங்கு. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெஸ்டிங் ஆஃப் புஷிங்ஸ், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெஸ்டிங் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எப்படி வந்து ஒரு சர்க்யூட் பிரேக்கர் நம்ம டெஸ்டிங் பண்ணுறோன்ட்டு. நெக்ஸ்ட் டெஸ்டிங் ஆஃப் இன்சுலேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் கோஆர்டினேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த 4 கொஸ்டினையும் தரவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து டயக்ராம்லாம் இருக்குது அப்படின்னம்னா டயக்ராம்லாம் நல்லா நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பார்த்துட்டு போங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 உங்களுக்கு 17 ரெகுலேஷன்லையும் 21 ரெகுலேஷன்லையும் டிஃபர் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 5 தான். நிறைய பேருக்கு வந்து யூனிட் 5க்கு வந்து மெட்டீரியல் இல்லாமல் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா இதில் மெட்டீரியல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்ளிகேஷன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பெயிண்டிங், எலக்ட்ரோஸ்டாட்டிக் கோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒன்று கூட கேட்கலாம், அல்லது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்ளிகேஷனில் வந்து ஹை வோல்டேஜோட பங்கு என்ன அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம் அவங்க. சரிங்களா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் சாண்ட் பேப்பர், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓசன் ஜென்ரேஷன். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா
பயோமெடிக்கல் அப்ளிகேஷன். இதில் அந்த பயோமெடிக்கல் அப்ளிகேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தான். பட் உங்களோட மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் எதுவும் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் எதுவும் சோர்ஸில் எது கிடச்சதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ எல்லா கொஸ்டினும் நல்லா படிங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. வேறு எதுவும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் தேவைப்படுது அப்படின்னோம்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னோம்னா அந்த வீடியோ நம்ம வருங்காலங்களில் வந்து மேக் பண்ணி போட்டுடலாம்.